அனைவருக்கும் வணக்கம். ராசிகளின் பொதுவான குணங்கள், இயல்புகள் மற்றும் பின்பற்ற வேண்டிய ரகசியங்களை சுருக்கமாக எளிமையாக இப்போது தெரிந்து கொள்ளலாம். முதல் ராசி மேஷம். இவர்கள் தைரியமானவர்கள். வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் அதை சமாளிக்கக்கூடியவர்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக, குறும்பாக, விளையாட்டுத்தனமாக, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். தாய், தந்தை, உடன் பிறந்தவர்களை அரவணைச்சு பார்த்துக்கிறவங்க. மேஷ ராசியை செவ்வாய் ஆழ்வதால் பயமில்லாமல் தைரியமாக போராடும் குணத்துடன் இருப்பார்கள். பாசமானவர்கள். சில நேரம் பாசத்தை கூட கோபமாக வெளிப்படுத்துபவர்கள். மேஷ ராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டிய குறிப்பு: சட்டுன்னு கோபப்படுறவர்களா, நிறைய விஷயங்களில் எடுத்தோம் கவுத்தோன்னு அவசர குணத்தோடு இருப்பாங்க. கொஞ்சம் நிதானமாக பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லது. ரிஷபம். ரிஷபத்தில் பிறந்தவர்கள் நல்ல லட்சணமாக, தேஜஸோட, சிலர் மாநிறமாக இருந்தாலும் கலையாக, அனைவரையும் கவரும் விதமாக இருப்பாங்க. அதிபதி சுக்கிரன்கிறதால வசீகரமாக, கலைகளில் ஆர்வத்தோட, அன்பானவர்களாக இருப்பாங்க. சந்திரன் உச்சங்கிறதால தாய் மேலே, குடும்பத்து மேலே பாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க. பொறுமைசாலிகள். ரொம்ப உறுதியான மனோநிலை கொண்டவர்கள். நேர்மைக்கு எடுத்துக்காட்டுனா இவங்க தான். ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டியது: ரிஷபம்னா காளை. அதே போல் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் உழைச்சிக்கிட்டே, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்பாடான ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுக்கு நல்லது. மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் அதி புத்திசாலிகள். சமயோஜித புத்தி அதிகமாக இருக்கும். நகைச்சுவணர்வு அதிகம் உள்ளவர்கள். எல்லோரையும் சிரிக்க வைத்து பார்ப்பவர்கள். சுகவாசியாக இருப்பாங்க. வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுறவங்க. அதே சமயம் கஷ்டங்களையும் நிறைய சமாளிக்க வேண்டியது இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டியது: கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க. அதை தவிர்க்கிறது நல்லது. சந்தேக புத்தி அதிகமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். கடகம். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அனுசரித்து போகிறவங்க. ரொம்ப எமோஷ்னல், சென்டிமெண்டலான ஆட்கள். சந்திரன் மனோகாரகன். சந்திரன் ஆளும் ராசிங்கிறதால மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்குவாங்க. கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். பேசும்போது புனைந்து கொஞ்சம் பொய்கள் அதிகமாக சொல்வாங்க. அவங்க பேசுறதுல பொய்யது உண்மையதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அன்பானவர்கள். கடகராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டியது: சின்ன சின்ன கஷ்டங்களை அப்படியே விட்டால் அது தானாக சரியாயிடும். ரொம்ப யோசித்து கவலைப்பட்டு அதை ஊதி பெருசாக்காமல் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறது நல்லது. சிம்மம். இவங்க பெரிய மனசுக்காரங்க. உதவும் குணம் கொண்டவங்க. நேச்சுரலாகவே லீடர்ஷிப் குவாலிட்டிஸோடு இருப்பாங்க. எப்பவும் விழிப்பு நிலையில் இருக்கிறவங்க. மன உறுதி அதிகம் உள்ளவர்கள். பிடிவாத குணத்தோட மற்றவர்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துகிறவங்களாக இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டியது: பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சி அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கன்னி. பர்ஃபெக்டாக எந்த வேலையும் செய்கிறவங்க. அழகுணர்ச்சியோட, ஆர்கனைஸ்டாக எல்லா வேலையும் செய்கிறவங்க. தன்னை தைரியமாக வெளியில் காமிச்சுக்குவாங்க. ஆனால் சென்சிட்டிவான, எமோஷ்னலான ஆட்கள். கன்னி ராசிக்காரர்கள் நுட்பமான அறிவோட, நல்ல புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க. சுற்றியுள்ளவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றத சரியாக கண்டுபிடிக்கக்கூடியவங்க. நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவர்கள். நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. எதிரிகள் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. உடல் உழைப்பு அதிகம் செய்ய மாட்டார்கள். அமைதியானவர்கள். கன்னி ராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டியது: அன்பானவர்களிடம் மட்டும் சற்று கடுமையாக நடந்துக்குவாங்க. அதை குறைச்சிக்கிறது நல்லது. துலாம். தராசு மாதிரி நியாயமானவங்க. ரொம்ப நேர்மையாக இருப்பவங்க. அழகுணர்ச்சியோட எல்லாரையும் கவரும் விதமாக இருக்கிறவங்க. ரொமான்டிக்கான ஆட்கள். சுற்றி உள்ளவர்கள் கஷ்டத்தை, சந்தோஷத்தை பொறுமையாக ஈடுபாடோடு கேட்கக்கூடியவங்க. உபயோகமான நல்ல அறிவுரைகளை கொடுக்கக்கூடியவங்க. புத்தி கூர்மையோடு இருப்பாங்க.
துலாம் ராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டியது, உண்மை இல்லாமல் நேர்மை இல்லாமல் ஏதாவது செய்தால் கஷ்டம் வரும். எப்பவுமே நியாயமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. விருச்சிகம், மன வலிமை அதிகம் உள்ளவர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவா இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க. ஆனா நல்ல தைரியசாலிகள். இவங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டா, மனம் புண்படும்படி பேசிட்டா, நேரம் வர்ற வரை காத்திருந்து அதை 2 மடங்கா திருப்பி கொடுப்பாங்க. பழிவாங்கும் உணர்ச்சி அதிகம் கொண்டவர்கள். மன உறுதி அதிகம் உள்ளவர்கள். வைராக்கியமான ஆட்கள். பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மற்றவர்கள் வாழ்க்கையில் உள்ள ரகசியங்கள் கண்டிப்பா நிறைய தெரிஞ்சிருக்கும். வெளியே சொல்றதால மற்றவங்க லைஃப் பாதிக்கப்படும்னு சொல்லாமையே இருப்பாங்க. இல்லைன்னா நேரம் வரும்போது சொல்லலான்னு காத்திருப்பாங்க. ஆலபுருஷனுக்கு 8வது இடங்கிறதால கண்டிப்பா சீக்ரெட்ஸ் இருக்கும். வெட்டு 1 துண்டு 2ன்னு தேள் கொட்டின மாதிரி பேசுவாங்க. இவங்க சொல்ற விஷயம் எல்லாம் சரியா இருந்தாலும் சொல்ற விதத்தை கொஞ்சம் தன்மையா மாத்திக்கிறது நல்லது. தனுசு, நல்ல அறிவாற்றலோடு இருப்பவர்கள். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு அதிகம் செய்ய மாட்டாங்க. மற்றவர்களை வேலை வாங்கிறதுல சிறப்பானவர்கள். நிறைய பேரை வழி நடத்தும் முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள். தற்பெருமை அதிகமாக இருக்கும். எல்லோரும் தன்னை பெருமையாக பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. தனுசு ராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டியது, மற்றவர்களுக்கு உதவுவதனால பிரச்சனைகளில் பெரும் பொருட்செலவில் மாட்டிக்கொள்வார்கள். ஜாமீன் கையெழுத்து போடுபவர்கள் கவனம் தேவை. மகரம், இயல்பான ராசிக்காரர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் பிராக்டிக்கலான ஆட்கள். கடினமான உழைப்பாளிகள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவக்கூடியவர்கள். வாழ்வில் கஷ்டமோ சந்தோஷமோ 2யும் இயல்பாக எடுத்துக்கிட்டு கடந்து போகிறவங்க. அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இவர்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. வாழ்க்கை முழுவதுமே நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலும் தைரியமாக நிற்பாங்க. எப்படியும் நினச்சதை செய்து முடிச்சிருவாங்க. அது மகர ராசிக்காரர்களோட தனி சிறப்பு. கும்பம், தெளிந்த அறிவாற்றல் உள்ளவர்கள். அனைத்து விஷயங்களையும் மிக நுட்பமாக கையாளும் நுண்ணறிவு கொண்டவர்கள். உண்மையாக நேர்மையாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க. அடம் பிடிக்கிற பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அன்பானவர்கள், அறிவானவர்கள். கும்பராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டியது, கோபமாக இருக்கும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. படபடன்னு வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடியவர்கள். பிடிவாதத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. மீனம், அன்புள்ளம் கொண்டவர்கள். கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். கன உலகத்திலேயே வாழ்பவர்கள். நிஜ வாழ்க்கையில் நிறைய சோகங்கள் வலி வேதனைகள் இருக்கும். பாகுபாடு இல்லாமல் எல்லார்கிட்டையும் அன்பை பொழியக்கூடியவர்கள். கிரியேட்டிவான ஆட்கள். எமோஷ்னல் டைப். மீன ராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டியது, அன்பானவர்கள்னு சொன்னேன்ல, இவர்கள் அன்பு காட்டுறவர்கள். திரும்ப வேல்யூ பண்ணுவாங்களான்னா அதான் இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் சரி செய்துக்கிட்டா மீன ராசிக்காரர்கள் ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். ராசிகளின் குணங்கள், இயல்புகள். மேஷம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசிகள். இவர்கள் எளிதில் கோபம் அடைவார்கள். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். சுறுசுறுப்பானவர்கள். ரிஷபம், கன்னி, மகரம் நில ராசிகள். இவர்களை ஸ்திர ராசி என்பார்கள். பொறுமைசாலிகள். இளகிய மனம் கொண்டவர்கள். எளிதில் மனமுடைந்து வருத்தப்படுபவர்கள் என்றாலும் பொறுமையாக வாழ்வில் அனைத்து கஷ்டங்களையும் கடந்து விடுவார்கள். மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசிகள். இவர்கள் அலைப்பாயும் மனோநிலை கொண்டவர்கள். கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். நற்சிந்தனைகள், நற்பண்புகள் கொண்டவர்கள். கடகம், விருச்சிகம், மீனம் நீர் ராசிகள். இவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப தங்களை எளிதில் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு அதிகம் உதவும் குணம் கொண்டவர்கள். அன்பானவர்கள். முக்கிய குறிப்பு, திருமணம் செய்யும்போது நீர் நெருப்பு ராசிகளுக்குள் செய்துவிடக்கூடாது. பொருத்தமில்லாமல் பிரச்சனைகள் எழும். இவை சுருக்கமான பொது பலன்கள் தான்.
விரிவா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அனைவரும் இன்புற்று வாழ்க வளர்க.